ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு. காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அதை அடித்து சாப்பிட்லான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு. எவ்வளவு தேடியும் நரிக்கு வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வரி குதிரை அதோட கண்ணில் பட்டுச்சு. அதை வேட்டையாடி சாப்பிட்லான்னு நினச்சப்போ அந்த வரி குதிரை நரியை பார்த்துடுச்சு. ரொம்ப பயந்து போன அந்த வரி குதிரை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அதோட பலமே அதோட கால்கள் தான்னு அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது நரியை தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா அதை ஒரே எத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சிச்சு. உடனே நரிக்கிட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க எப்படினாலும் என்னை அடிச்சு சாப்பிட போறீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு. உடனே நரி என்ன உதவின்னு கேட்டுச்சு. அதுக்கு வரிக்குதிரை சொல்லிச்சு, நேற்று தான் குரங்கு ஜோசியர்கிட்ட நான் எவ்வளவு நாள் வாழ்வேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர், உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டிருக்கு, அதனால் நீ 50 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி வரிக்குதிரையோட வால் பக்கத்தில் வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு. அதுதான் சரியான நேரம்னு நினச்ச வரிக்குதிரை ஒரே எத்துச்சு. சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒளிஞ்சுக்கிச்சு வரிக்குதிரை. இதை தான் திருவள்ளுவர் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயலோட வலிமை, செய்ய முயல்கிற நம்மளோட வலிமை, அதை எதிர்க்கிற எதிரியோட வலிமை, 2 பேருக்கும் துணை நிற்கிறவங்க வலிமைன்னு எல்லாத்தையும் எண்ணி தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.